முத்துவும் மீனாவும் சேர்ந்து விஜயாவுக்கு அந்த வீட்டை மீட்டு தருவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனோஜ் செஞ்ச தப்புனால குடும்பமே பிரிஞ்சு நிற்குது. அதாவது மீனாவோட மாமனார் வந்து மீனா வீட்டுக்கு ஒன்று, விஜயா வந்து சுருதி வீட்டுக்குன்னு மனோஜ் ஸ்டோர் ரூம்லேயும் தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயாவுக்கு ரொம்பவே கொடுமை நடக்குது. அவங்க சாப்பாடு பிடிக்கல. பணக்கார வீடுன்னு சொல்லிட்டு விஜயா அங்கே போய் தங்க சாப்பாடு பிடிக்கல, பால் டீ தராமல் வர டீ தர்றாங்க. இது எல்லாமே பார்த்துட்ருக்கிறப்ப மீனாவோட அருமை இப்போ தான் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக மீனா நம்மளை எப்படியும் நம்ம மிரட்டிட்டு நல்ல ராஜபோகமாக வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் இவங்ககிட்ட வந்து அடிமையாக வாழ்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா. இந்த நிலமையில சுருதி வீட்டில் அவங்க அப்பா அம்மா பார்ட்டி கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்பவே டோலியம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து விஜயாவை இவங்க நல்லா டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லி சொன்னானே டான்ஸ் ஆட சொல்லிட்டு வற்புறுத்துறாங்க. விஜயாவுக்கு இது பிடிக்கல. என்னடா பண்ணுறதுன்ட்டு இருக்கப்ப சரி கம்முன்னு பேசாமல் மீனாகிட்ட போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறப்ப மீனாகிட்ட போனால் நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்வதிகிட்ட ஃபோன் பண்ணி, பார்வதி எப்படியாச்சும் நான் உங்கள் வீட்டுனாச்சும் வந்துடுறேன், என் வீட்டில் சூழ்நிலையெல்லாம் தெரியுமில்லன்னு எல்லாமே தெரியும், நான் மீனாகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி பார்வதி சொல்ல, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட எதுவுமே கேட்கலையா? ஆமாம், நீ வந்து அண்ணனோட அண்ணா போயிருந்தீன்னா நல்லா இருந்திருக்கலாம். நீ எதுக்கு தனியாக பிரிஞ்சு பணக்கார மாமனார் சம்மந்தி வீடுன்னு சொல்லிட்டு போனேல்ல, அனுபவிச்சு தான் ஆகணும். நீயும் அண்ணனும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வரதா இருந்தால் வாங்க, நீ மட்டும் தனியாக வரதா இருந்தால் தயவு செஞ்சு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல, அப்போனா நீ வந்து இப்படியெல்லாம் பேசுகிறியா, இனிமேல் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டான்னு சொல்லிட்டு விஜயா ஃபோனை கட் பண்ணிடுறா. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி ஒரு பொழுது எப்படியும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறப்ப சரி ரொம்பவே முடியாமல் இருந்தானே ஸ்டோர் ரூமுக்குனாச்சு மனோஜ் கூட போய் தங்கலான்னு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா. மனோஜ் இருந்துட்டு அவளே ரோகிணி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கிறா. இருந்தாலும் கேட்டோனையா, இல்லைம்மா நீங்களாம் எலித்தொலை கொசு தொலையெல்லாம் இருக்குது, நீ வர வேணாம், நீ அங்கேயே இருமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறா. டே இங்கே ரொம்ப என்னால் முடியலடா, என்னடா பெற்ற தாய் வந்து உன்னால் தான் எல்லாமே இப்படி பிரிஞ்சு நிற்கிறோம், இப்போ நீ அங்கே வரேன்னு சொல்கிற, வேண்டான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு மனோஜை திட்டுறா. சரி என்ன பண்ணுறது, நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஷோரூமுக்கு விஜயா போய் அங்கே தங்கலான்னு சொல்லி இருக்கிறப்ப ரோகிணி வரதை பார்த்து இவ எதுக்கிட்ட இங்கே வரா அப்படின்னு சொல்லங்காட்டி, இல்லைம்மா நான் இங்கே இருக்க தெரிஞ்சு என்னை பார்க்க வரா, அவள் வீட்டுக்கு கூப்பிட்றேன், நான் அவள் வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும், என்னடா உன்னால தான் இந்த குடும்பமே பிரிஞ்சு நிற்கிது, இப்போ நீ அவள் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப, இல்லை ஏங்க ஆண்டி இப்படி பண்ணுறீங்க, நான் எதுக்கு பிரிக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், உங்களால தான் மனோஜ் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, எங்கள் 2 பேர்த்தையும் நான் ஒன்றா சேர்த்து வைங்க, நான் மனோஜை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன், வீடையும் மீட்டு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஒன்றும் தேவையில்லடி, நீ முதல்ல இந்த ஸ்டோர் ரூம் விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டு விஜயா ரோகிணியை அனுப்பி விட்றான். முத்துவும் மீனாவும் சேர்ந்து ஸ்போக்கன் இங்கிலீஷு கற்றுக்க வந்துட்டு போகிறாங்க. அது நல்லாவே கற்றுக்குறாங்க. ஸ்வேதா தான் கற்றுக் கொடுக்குறா. நல்லாவே கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு ஒரு சவாரி ஃபாரின் சவாரி வருது. அவங்களுக்கு சவாரி போயிட்டு நல்லாவே பேசுனதுனால அவங்களுக்கு ரொம்பவே முத்தம் பிடிச்சிக்கிச்சு. அடுத்தது இனிமேல் வந்தால் நாங்கள் உங்களை தான் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. சந்தோஷம்னு சொல்லிட்டு போகிறான். அதில் வந்து அவங்க கொண்டு வந்த பேக்கை வச்சுட்டு போயிடுறாங்க. மறந்தாப்புல திரும்ப பார்க்குறப்ப ஒரு பேக் இருக்குது, என்னடா இவங்க வச்சுட்டு போயிட்டாங்களேன்ட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே கொண்டு போய் திரும்ப முத்து கொடுக்குறான். அது நிறைய பணமாக இருக்குது, பரவாயில்ல நீ இவ்வளோ நல்லவனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் முத்துக்கு அந்த பணத்தை தர்றான். நீ வேணான்னு சொல்கிறான். இல்லை நீ வாங்கிக்க, நீ இவ்வளோ நல்லவனாக யாராக இருந்தாலும் இப்படியெல்லாம் கொண்டு வந்து தரமாட்டாங்க, இவ்வளோ பணத்தை பார்த்தாலே எடுத்துகிட்டு ஓடத்தான் பார்ப்பாங்க, நீ நல்லவனாக இருந்து கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து வந்து இல்லவே வேணாமே வேணான்னு சொல்லி சொல்கிறப்ப, இல்லை நீ எதாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இப்படி எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை, அந்த வீடு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாலே அந்த வீட்டை மீட்கிறதுக்காக அவங்க பணம் தர்றாங்க. பணம் கொடுத்து அந்த வீட்டை மீட்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வந்து இப்போ நீங்கள் வந்து கொடுத்ததை கடனாக ஏற்றுக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஏற்றுக்கிறா. இல்லை நீ எப்படி, நான் வந்து ஃப்ரீயாக தரேங்கிறேன், நீ என்ன கடனாக வாங்கிக்கிறேங்கிற, இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்குமே வராது, நீ என்றைக்குமே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி தான் உன் ஆசைக்கு நான் வர்றேன், நீ வாங்கி உன்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கடனை அடைச்சி கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரின்ட்டு அதே மாதிரியே பணத்தை வாங்கி வீட்டை மீன்ட்டு விஜயா கையில் முத்துவும் மீனாவும் வீட்டை ஒப்படைக்கிறாங்க. இப்போ இனிமேல் என்னாச்சுக்கு விஜயா
முத்துவையும் மீனாவையும் சந்தோஷமாக பார்த்துக்குவாளா என்னன்னு தெரியலை. முத்துவும் மீனாவையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.